Dear students, welcome to all. After very long time we have to meet. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கிறோம். Today class we are going to see the topic reproduction in organisms. உயிரிகளினுடைய இனப்பெருக்கம், இதுதான் பாடத்தலைப்பு. ஸோ இந்த பாடத்தலைப்பில் நம்ம குறிப்பாக பார்க்க இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்கம்னா என்ன, இந்த இனப்பெருக்கத்தினுடைய வகைகள், அதாவது வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வகைப்பாட்டில் இருக்கக்கூடிய பாலிலி இனப்பெருக்க முறைகள் பற்றியும் பால் இனப்பெருக்க முறைகள் பற்றியும் படிக்க போகிறோம். ஸோ we are going to discuss asexual reproduction and also sexual reproductions in organisms. So let us see one by one. Why need of reproduction? ஏன் உயிரினங்களில் இனப்பெருக்கம் தேவைப்படுகிறது? முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா லைஃப் ஸ்பேன், அதாவது ஒரு உயிரினத்தினுடைய ஆயுட்காலம் அப்படிங்கிறது இருக்கும். குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா த லைஃப் ஸ்பேன் ஃபார் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆவரேஜ்லி 60 years. Likewise, some animals also, they are having the specific lifespan. ஒவ்வொரு அந்த வயதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the organisms going to be death, இறந்து போயிடும். அதோட அந்த உயிரினம் அழிந்து போச்சா? இல்லை. After the death of the living organisms, the population is maintained by the process of reproductions. அந்த உயிரினங்கள் அழிந்த பிறகும் பார்த்தீங்கன்னா அந்த populations, which means that the group of organisms in the particular place, ஒரு இடத்துல உயிரினங்களினுடைய அந்த உயிரின தொகை அப்படிங்கிறது மெயின்டைன் ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு உயிரின தொகை அப்படியே நிலைத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக we need reproductions to maintain the constant populations in the particular place. We must need reproductions. இப்போ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது there are two types. 2 வகையான இனப்பெருக்க முறைகளை நம்ம பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா asexual reproduction, another one is called sexual reproduction. இந்த asexual reproduction அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிலி இனப்பெருக்க முறை. இந்த செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாலின இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லுவாங்க. 2 வகையான இனப்பெருக்க முறைகள் உயிரினங்களில் நடைபெறுது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் asexual reproductions. இந்த பாலிலி இனப்பெருக்க முறையில் காணப்படக்கூடிய பண்புகள் யாவை, என்னென்ன பண்புகள் இருக்கு? அதுக்கு முன்னாடி இந்த பாலிலி இனப்பெருக்க முறை அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா the formation of new organisms by means of without fusion of gametes. அதாவது இனச்சல்கள் இணையாமல் ஒரு உயிரினம் தோன்றுச்சுன்னா அதான் asexual reproductions அல்லது
பாலிலி இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த பாலிலி இனப்பெருக்க முறையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, a single parent produces offspring. The offsprings are exact copies of their parents. அதாவது பெற்றோர்களும் அங்கே காணப்படக்கூடிய அந்த பெற்றோர்களால் உருவாக்கக்கூடிய அந்த சந்ததியினரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருப்பாங்க. எடுத்துக்காட்டா, ஒரு அமீபா இன்னொரு அமீபாவை உருவாக்குமானால் அந்த பெற்றோர் மாதிரியே புதிதாக உருவாக்கப்பட்ட அமீபாவும் அதனுடைய உருவ அமைப்பு, அதனுடைய ஜீன் அமைப்பு அதில் தான் இருக்கும். ஸோ இங்கே இனச்சல்கள் இணையாமல், there is no fusion of gametes. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இனச்சல்கள் இணையாமல் ஒரு உயிரினம் தோன்றுச்சுன்னா அதுக்கு பேர் பாலிலி இனப்பெருக்க முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எப்போதுமே ஒரு செல் வந்து பல செல்களாக பிரியும் பொழுது a single cells can divides into multicellular structure by means of certain cell divisions. அதாவது சில செல் பிரிதல் நிகழ்வுகளின் காரணமாக ஒரு செல்கள் பல செல்களாக பிரியும். இந்த செல் பிரிதல் நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைட்டாசிஸ், மியாசிஸ் அப்படிங்கிற 2 நிலைகள் உண்டு. அதில் மைட்டாசிஸ் என்கிற நிலை மட்டும்தான் இந்த பாலிலி இனப்பெருக்க முறையில் நடக்கும். So the mitosis cell divisions takes place only in asexual reproductions. So another important features for the asexual reproduction is rapid multiplications. அதாவது ஒரு சிறிய உயிரி என்னாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அதிக அளவு தன்னுடைய இனத்தினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதான் ரேபிட் மல்டிப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் asexual reproductions. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலிலி இனப்பெருக்க முறையினுடைய பண்புகள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, வாட் ஆர் த டைப்ஸ்? இந்த பாலிலி இனப்பெருக்க முறையில் என்னென்ன மாதிரியான வகைகள் வந்து காணப்படுது? அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வகைகள் வந்து சொல்லலாம். There are different types, the different modes of asexual reproductions or different types of asexual reproductions. The first one we see here, we see the amoeba. So the amoeba reproduces by means of binary fission. அதாவது இரு சம பிளவு முறையின்படி பார்த்தீங்க அப்படின்னா அமீபா இனப்பெருக்கம் செய்யும். அதாவது ஒரு அமீபா 2ஆக பிரிஞ்சு கொண்டு வர்றதுக்கு பேர் தான் இரு சம பிளவு அப்படின்னு சொல்கிறோம். There are different types in binary fissions, regular and irregular அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒழுங்கற்ற இரு சம பிளவு, ஒழுங்கான இரு சம பிளவு. ஒரே மாதிரியான 2 ஆஃப்ஸ்பிரிங், அதாவது 2 உயிரிகள் கிடைக்கும் பொழுது அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒழுங்கான இரு சமப்பிளவு அப்படின்னு சொல்லுவோம். சமமற்ற 2 உயிரிகள் கிடைக்குமானால் அது ஒழுங்கற்ற இரு சமப்பிளவு அப்படின்னு சொல்றோம். irregular binary fission அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. In some cases like yeast போன்ற உயிரினங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா there will be the formation of budding, அதாவது மொட்டு விடுதல் அப்படிங்கிற முறைப்படி சிறிய உயிரினங்கள் வந்து தோன்றுது. அடுத்து முக்கியமாக இப்போ நான் சொன்னோம் இல்லையா, இர்ரெகுலர் சிம்பிள் பைனரி ஃபிஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒழுங்கற்ற எளிய இரு சமப்பிளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் அமீபா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு குறிப்பிட்ட வகையில் பிரியாமல் ஒழுங்கற்ற வடிவில் பிரிந்து 2 சமம் இல்லாத உயிரினங்களை தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நீள்வட்ட சமப்பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்வர்ஸ் ஃபிஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது. அந்த சமப்பிளவுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த பாரமீசியம். ஸோ இந்த பாரமீசியம் அமீபா அது 2மே வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் தி பைனரி ஃபிஷன்.
அதாவது இரு சம பிளவு முறைக்கு எடுத்துக்காட்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் கால்டு லாஞ்சிடியூடினல் பைனரி ஃபிஷன்ஸ். அதாவது நீள் வாக்கில் பிரிகிறது, நீள் வாக்கில் பிரியக்கூடிய இரு சம பிளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல நம்ம பார்த்தது வந்து கிடைமட்டமாக பிரியக்கூடியது, அதான் டிரான்ஸ்வர்ஸ். கிடைமட்டமாக பிரியக்கூடிய இரு சம பிளவு முறை. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாரமீசியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் டிரான்ஸ்வர்ஸ் ஆர் பைனரி ஃபிஷன் அப்படின்னு சொல்றது. Right? In Euglena, the longitudinal binary fission is happened because it divides the cells in longitudinally or vertically divides the cells into two. So ஒரு நீள் வட்டத்தில் இரண்டு பிரிவுகள் ஏற்பட்டு இரண்டு உயிரிகள் வந்து உருவாகுமானால் this is called longitudinal binary fission அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஃபிஷன் இன் என்சிஸ்டட் அமீபா. அதாவது பல பிளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். The multiple fission only occurred during the unfavorable conditions. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சில நேரங்களில் வந்து சாதகம் இல்லாத சூழ்நிலை ஏற்படும். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா நீர் இருக்காது, மழை பெய்யாது, அப்போ அதுக்கு தேவையான உணவு கிடைக்காது. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அமீபா என்க்ளோஸ் எ சிஸ்ட். சிஸ்ட் அப்படின்னா அந்த ஒரு அமீபாவை சுற்றி ஒரு உரைகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ 3 லேயர்ட் சிஸ்ட் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 உரைகள் கொண்ட ஒரு உரை உருவாகி த சிங்கிள் அமீபா கேன்ஸ் டிவைட்ஸ் இன்டு மெனி, நிறைய உட்கருக்களை உருவாக்கி புதிய ஸ்போர்ஸ்களை உருவாக்கி, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சூடோபோடியோ ஸ்போர்ஸ். அந்த ஸ்போர்கள் என்னவாகும் அப்படின்னா when attain the favorable conditions, எப்போ சாதகமான சூழ்நிலை உருவாகுதோ அப்போ the pseudopores are breaks out and liberates the young amoeba. ஸோ இளம் அமீபாக்களை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெளியேற்றக்கூடிய பண்பை பெற்று காணப்படும். ஸோ திஸ் இஸ் கால்டு மல்டிபிள் ஃபிஷன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல பிளவு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. பல பிளவு முறை எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாதகம் இல்லாத சூழலில் நடக்கும், சிஸ்ட் ஃபார்மேஷன்ஸில் நடக்கும். ஸ்ட்ரோபிலா this is another types of asexual reproductions. ஸோ ஸ்ட்ரோபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கூம்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஆக்சுவலி ஹியர் இஸ் ஒன் ப்ராசஸ் இஸ் occurred that is called plasmotomy. So what is plasmotomy? Plasmotomy is nothing but the division of protoplasm. அதாவது இந்த புரோட்டோபிளாசம் வந்து பல செல்களாக அப்படியே பிரிவடைஞ்சு ஒரு கூம்பு போன்ற அமைப்பை உருவாக்கி அந்த கூம்பு போன்ற அமைப்பிலிருந்து புதிய உயிரினங்கள் வந்து உருவாச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு வந்து ஸ்ட்ரோபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, கூம்பு உருவாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் ஒரு பாலிலி இனப்பெருக்க முறை தான். ஸோ இது எதில் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஆரிலியா போன்ற உயிரினங்கள்ல வந்து நடக்குது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் we see ஸ்போருலேஷன்ஸ். இந்த ஸ்போருலேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்போர்கள் உருவாக்கம் அப்படிங்கிறது இது அமீபால் நடக்கக்கூடியது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாதாரண நிலையில் நடக்கக்கூடிய ஒரு இதுதான். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு உட்கரு வந்து பல உட்கர்களாக பிரிந்து பல உட்கருகளை சுற்றி சைட்டோபிளாசம், அந்த புரோட்டோபிளாசம், அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்மா சவ்வுகள் உருவாகி ஸ்போர்களை உருவாக்கும். இந்த ஸ்போர்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெடிச்சு வெளியில வந்து புதிய அமீபாக்களை உருவாக்கும், which form a new amoeba after the division of nucleus into many. The nucleus which form spores, the spores comes out after the breakdown of the plasma membrane of parent amoeba. Right? This is called sporulations. Right. So finally we see another very important asexual reproduction is called regenerations. அதாவது இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இழப்பு மீட்டல் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஸ்டடீட் இன் ஹைட்ரா பை ஆப்ரஹாம் ட்ரம்ப்லி. So the Abraham Tremblay first discovered
the regeneration process in hydra. ஹைட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஹைட்ரா. அந்த ஹைட்ராவில் வந்து ஏதாவது ஒரு பார்ட் வந்து கட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் வந்து விச் வில் பி டெவலப்டு தி என்டையர் ஹைட்ரா. ஸோ தட் இஸ் கால்டு ரீஜெனரேஷன்ஸ். யூ கேன் சி இன் காட் அண்ட் லிஜார்ட்ஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா வால் கட் ஆயிடுச்சுன்னா அந்த வால் வந்து திரும்ப தோன்றும். திஸ் இஸ் கால்டு ரீஜெனரேஷன்ஸ். So normally the regeneration is two types. One is called marble axis, another one is called ebimorphosis. Marble axis and ebimorphosis. In Tamil marble axis அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழு உருவ மீட்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ebimorphosis is உறுப்பு மீட்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ say for example in hydra and planaria, so the marble axis is the characteristic features is occurred because the body is divisible into several parts. இந்த உடலை வந்து பல பகுதிகளாக பிரித்தாலும் ஒவ்வொரு பகுதியும் ஒரு முழு உருவத்தை வந்து உருவாக்கும். That is called a marble axis. What is called ebimorphosis? Ebimorphosis means what? The reparative and restorative. Actually ரெண்டு இதில் நடக்கும் ebimorphosis அப்படிங்கிறது. ஒன்று வந்து reparative. Reparative means what? சப்போஸ் இப்போ நம்மளோட உடம்புல வந்து காயம் ஏற்பட்டுருச்சு, அந்த காயம் வந்து சரியாகுது. தட் இஸ் கால்டு ரிப்பேரேட்டிவ். ரீஸ்டோரேட்டிவ் மீன்ஸ் வாட்? சப்போஸ் ஒன் பாடி பார்ட்ஸ் மே பி லாஸ்ட், ஏதோ ஒரு உறுப்பு வந்து என்ன ஆகுது, நீங்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா பள்ளியில் வந்து வால் வந்து கட் ஆயிடுச்சு, அப்போ அந்த வால் வந்து திரும்ப உருவாகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன் ஸ்டார் ஃபிஷ், நட்சத்திர மீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கை கட் ஆயிடுது, அந்த கை வந்து மீண்டும் உருவாக்கப்படுது. தட் இஸ் கால்டு ரீஸ்டோரேட்டிவ், மீண்டும் உருவாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிப்பேரேட்டிவ், சரி செய்தல் நிலை, மீண்டும் உருவாக்கல் நிலை அப்படிங்கிற இரண்டு நிலைகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிமார்போசிஸ் அப்படிங்கிற அல்லது உறுப்பு மீட்பு அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எபிமார்போசிஸ். அந்த எபிமார்போசிஸ் வந்து ரெண்டு நிலைகளில் நடைபெறுது. ஒன்று வந்து சீராக்கல், அனதர் ஒன்று வந்து மீண்டும் உருவாக்கல் அப்படிங்கிற நிலையில் நடைபெறுது. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஆக்சுவலி ரீஜெனரேஷன் இஸ் நத்திங் பட் த ரீக்ரோத் ஆஃப் இன்ஜூர்ட் ரீஜன்ஸ் ஆர் த ரீக்ரோத் ஆஃப் தி என்டையர் organism is called it as regeneration. So there are two types. One is called marble axis, another one is called ebimorphosis. உறுப்பு மீட்சி, முழு உருவம் உருவாக்கல் அப்படிங்கிற நிலையில நடக்கும். So these are the types of asexual reproductions. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன்ஸ், வாட் இஸ் asexual reproductions, then what are the types of asexual reproductions. Okay, so we can see another important topic in next class. Okay, thank you.